Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 8. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கஃப்கா வைஸ் கேப்டன் கிட்ட தொக்கா மாட்டிட்டான்ல. அவன் என்னடான்னா 92% அவன் பவர் எடுத்து வெறித்தனமா அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறான். இப்ப நம்ம பயிலுக்கு என்ன பஞ்சாயத்துன்னா அவனால திருப்பி அவரை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அடிச்ச கைஜு ஓட்ட மண்டையே இவன் அடிச்சதுல பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இவரெல்லாம் அடிச்சான்னா அவ்வளவுதான் ஸ்பாட்லயே பாடி ஆயிருவாரு. அதனால தப்பிச்சுதான் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு போர்டு ஆஹா மனுஷன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானேன்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா அவனுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல வந்து அட்டாக் பண்ணுவான். இந்த பாடிக்குள்ள எங்க இருந்து இவ்வளவு பவர் வருது, இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறான் அவன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண எல்லா அட்டாக்லயும் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பான். அப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெட்டு போடுவான். பார்த்தா அந்த வெட்டுல உள்ள இருக்க கோர் தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு போடு அந்த கோர்ல போட்டானா போதும் இந்த கைஜோ நம்பர் 8 காலி. இது செத்து போனா ஐ திங்க் கஃப்காவும் செத்துருவான் தான் நினைக்கிறேன். இப்ப அந்த கோரை வைஸ் கேப்டன் பார்த்துட்டான். ஆனா நல்லவேளை அடுத்த அட்டாக் பண்றதுக்குள்ள பாடியை சரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே தெரியுது. இந்த மாதிரி வெட்டுப்பட்டு மறுபடியும் ரீஜென்ரேட் ஆச்சுன்னா கைஜோட பாடியில இருக்க ஸ்டமினா வந்து குறையும். அதனால தான் அந்த கைஜோ நம்பர் 9 உடனே தப்பிச்சு ஓடிடுச்சு போல. ஏன்னா இவன் அடிச்ச அடியில பிச்சுக்கிட்டு போய் ஏகப்பட்ட டைம் ரீஜெனரேட் ஆச்சு. இப்ப நம்ம வைஸ் கேப்டனுக்கு நல்லாவே தெரியும் இவனோட டேஞ்சர் லெவல் 8.0ன்னு. அப்படின்னா இவன் ஒரு டை கைஜு. பட் மத்த கைஜு கூட சண்டை போடும்போது இருக்கிற ஃபீல் இந்த கைஜு கூட இல்ல, கொஞ்சம் வியர்டா இருக்குது. மொத்தத்துல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி ஒன்னு வேலைக்கு ஆகல. நம்ம கஃப்காக தான் பயங்கரமா மூச்சு வாங்கும். இவன் என்ன பண்ணுவான், ஒரே போல இதை காலி பண்ணிடலான்னு ஏர்ல எல்லாம் அட்டாக் பண்ணுவான். கால் அப்படியே துண்டா போயிடும். அதுக்கப்புறம் ஓடி வந்து அந்த கோர் இருக்கே அந்த இடத்துல ஒரே போடு. ஆனா டப்புன்னு ஒரு வாய் வந்து அதை புடிச்சுக்கும். கஃப்காக்கு தெரியும் கோர் அங்க இருக்குன்னா திருப்பி அவர் அங்கதான் வந்து அட்டாக் பண்ணுவாருன்னு. அதனால கத்திய விடாம புடிச்சுக்கிட்டான். ஐயோ மாட்டிச்சேன்னு அவன் முக்கிட்டு இருப்பானா, உடனே நம்மால அவன் பவர் எடுப்பான். வைஸ் கேப்டன் அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சேனே முடிவு பண்ணிட்டான். நம்ம பையன் தான் நல்லவனாச்சே, வைஸ் கேப்டனை போய் கொல்லுவானா. அந்த கத்தியை மட்டும் அடிச்சு உடச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப். இது வரைக்கும் வைஸ் கேப்டன் சண்டைன்னு இறங்கி எந்த ஒரு கைஜுவையும் தப்பிக்க விட்டது இல்ல. இந்த டைம் தான் முறை இந்த மேட்டரை மத்தவங்க கிட்ட சொல்லுவாரு. கரெக்டா சூரியன் வெளியில வரும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுருக்காங்க. எல்லா யோஜுவையும் காலி பண்ணியாச்சு. இங்க ஷினோபியா நம்ம கஃப்காவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா அவன் போட்ட சண்டை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது. ஆனா இவனை காப்பாத்தவும் செஞ்சிருக்கான். அவனை நம்பலாமா வேண்டாமா, திடீர்னு மாறிட்டானா என்ன ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம பையன் முக்கிய முனைக்கு வந்து நிப்பானா. அவனை பார்த்த உடனே சந்தோஷம், என்னம்மா என்ன நினைச்சு கவலைப்பட்டியான்னு கேட்பான். சீச்சி உன்னெல்லாம் எவன் நினைப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பா. அவன் நிக்க முடியாம அப்படியே கீழே விட போவானா. டப்புன்னு வந்து புடிச்சிருவான். பயலால முடியல. அப்புறம் மன்னிப்பு கேட்பான் இந்த மாதிரி விட்டுட்டு போனதுக்காக. சரி வாங்க போலான்னு சொன்னா அவன் பாட்டுக்கு தனியா எங்கேயோ கிளம்புவான். எங்கயா போறேன்னு கேட்டா ரெனோவுக்கும் இஹருக்கும் அடிபட்டு இருக்குது இல்ல, அதை பார்க்க போறானாமா. குடிச்சு பொட்டனிலே 4 போட்டு ஏண்டா நாய ஓ நிலைமையே சரியில்லை, இதுல நீ அவங்கள பாத்துக்க போறியா? அவங்கள பார்க்க தான் அத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீ போய் பார்த்தாதான் அவங்கள காப்பாற்ற முடியுமா என்ன? அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு அடிச்சு சொல்லுவா. என்னன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கைஜு ரீஜெனரேஷன் டெக்கை யூஸ் பண்ணி தான் அடிப்பட்டவங்க எல்லாத்தையுமே சரி பண்றாங்க. சோ கைஜுவோட பாடி எல்லாம் எப்படி ரீஜெனரேட் ஆகுதோ அந்த மாதிரி இவங்க பாடியும் ரீஜெனரேட் ஆகும். அதனால முதல்ல உன் பாடியை பத்தி பாடுறா பண்ணார. வைஸ் கேப்டன் போய் வம்பழுத்துட்டு வந்திருக்க, அறிவு இருக்கா உனக்கு? நீ பண்ண வேலையில அந்த ஆளு உனிய எப்ப வேணாலும் கண்டுபிடிப்பான்டா லூசு பயல அப்படி இப்படின்னு வாங்குன்னு வாங்கிடுவான். அப்ப அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. நிறைய ஆபீசர்ஸ்க்கு அடிபட்டு இருக்குது. நல்ல வேலை உயிர் சேதம் எதுவும் இல்ல. அப்ப நம்ம வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா தனியா உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையில இருப்பாரு. மீனா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. ஏன்னா இப்படி எல்லாம் அவன் என்னைக்குமே இருந்தது இல்ல. என்னாச்சுன்னு கேட்டா கோட்டை விட்டான்ல, அதனால கவலையா இருக்குதாமா. அப்படியா சரி ஓகேன்னு போட்டோ எடுத்துக்குவா. கிண்டல் பண்றாளாமா. அப்புறம் அந்த கைஜு நம்பர் 8 என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சான்னு கேப்பா. உனக்கு நல்லா தெரியும் அது டை கைஜு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கைஜு இருந்துச்சு. ஆனா அதை விட இது பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. அண்ட் நல்ல வேலை அந்த கைஜு 8ஆல யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. பட் நம்ம பையன் யாரையாச்சும் கொல்லுவானா? ஆனா வைஸ் கேப்டனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, அது மத்த கைஜு மாதிரி இல்ல. அண்ட் மக்களை கண்டமேனிக்கு தாக்குற மாதிரியும் இல்ல. ஏன்னா இவன் பண்ண அட்டாக்ல கத்தி மாட்டிச்சு. அந்த டைம் மட்டும் அதை அடிச்சிருந்துச்சுன்னா வைஸ் கேப்டன் அங்கேயே காலியா இருப்பான். ஆனா அது அவனோட ஆயுதத்தை தான் அடிச்சு உடச்சு தெறிக்க விட்டுச்சு. அதுதான் ஒரே குழப்பம். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா அவன் கூட சண்டை போடும் போது அது கைஜு மாதிரி சண்டை போடல, மனுஷன் மாதிரி சண்டை போடுது. அதான் ஒரே குழப்பமா இருக்குதுன்னு உடனே சரி ரைட்டு ஃப்ரீயா விடுங்க, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை நான் காலி பண்ணிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. உடனே சரி ஓகேன்ட்டு கிளம்ப போவாங்க. அந்த டைம் இக்கருக்கான்னு ஒருத்தன் கேப்டன் வைஸ் கேப்டன் காது கிளியற அளவுக்கு கத்துவான். ஏன்டா என்னாச்சு, 10 நிமிஷத்துல உயிரா போகுது, ஏன் அப்படி கத்துறேன்னு கேட்டா இவங்களுக்கு இப்பதான் மேட்டரே தெரியுது. எக்ஸாம் அப்ப வந்துச்சு ஒரு தட்டு மண்டையன் கைஜு, அதுதான் இங்க வந்துச்சாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது மனுஷன் உருவத்துல இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போடும். அப்படியே கட் பண்ணி அந்த கைஜுவை காட்டுறாங்க. நம்ம பைய போட்டு பொழந்து கட்டினதுல சரியான அடி போல, நடக்க முடியாம கஷ்டப்பட்டு தான் நடந்து போவான். அந்நேரம் ஒண்ணு பார்த்தா அந்த வழியா ஒரு கார் ஒண்ணு வந்துடும். வந்தான்ல அதான் சைட்ல அவ்வளவு இடம் இருக்குதுல்ல,
கிராஸ் பண்ணி போக வேண்டியதானே. காரை நிறுத்தி ஏன்டா செவிட்டு போயில என்ன நடு ரோட்ல போயிட்டு இருக்கான்பா. தம்பி கொஞ்சம் ஓரமா போப்பான்னு சொன்னா வேலை முடிஞ்சு. அவன் என்ன வீம்புக்குன்னு சாவரக்கா நடு ரோட்ல போவான். சரி விடுங்க, அவன் தான் கைஜுவாச்சே. அவன்கிட்ட போய் வம்பிழுத்தவனே அவன் அலேக்க அவனை ஒரே கவா கவி அவனோட கெட்டப்க்கு மாதிரி அவனோட காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்தே கிளம்பிட்டான். அண்ட் ரேடியோல இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இனிமேட்டு இதைத்தான் டிஃபென்ஸ் போர்ஸ் லாங் டர்மா பிளான் பண்ணி கொல்ல போறாங்களாமா. இதோட பேரே இப்ப தான் வைக்கிறாங்க கைஜூ நம்பர் 9. ஆனா அவனோட டார்கெட் கைஜூ நம்பர் 8. அவனை எப்படியாச்சும் கொல்லணும். ஏன்னா அவன் தான் குறுக்க வந்து இவனோட பிளான் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டு இருக்கான். இவன் எந்த ஹியூமனை கொன்னு சாப்பிடறானோ அந்த உருவத்தை அவன் அப்படியே எடுத்துக்கிறான். அப்படியே கட் பண்ண ரெனோவை காட்டுறாங்க. பையன் ஒரு வழியா கண்ண முழிச்சிட்டான். நல்ல வேலை உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவன் எந்திரிச்சு கஃப்காவை பார்த்து, சீனியர் நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலாமா, மண்டேலே ஒரு போடு பண்ணாடப்பா இல்ல பஞ்சராய் போய் கிடக்கிறது நீடா நான் இல்ல. நான் எப்படி நான் தாண்டா இந்த கேள்வியை கேட்கணும் கொய்யாலம்பா. நல்ல வேலை ஆபத்துல இருந்த எங்க 2 பேர்த்தையும் நீங்க தான் காப்பாத்துனீங்க. என்ன ஒண்ணு 2 பேரும் திருன்னு முழிப்பாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இஹரு பையலும் அங்கதான் இருக்கான். அவன் கேஷுவலா, ஆமா நம்மளை எப்பண்டா பெரியவர் வந்து காப்பாத்தினது கைஜு 8. அப்புறம் எதுக்குடா இவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காமா. அதுக்கப்புறம் 3 பேரும் கஷ்டப்பட்டு எப்படியோ சமாளிச்சிருவாங்க. இஹரு உடனே கைஜு 8 பத்தி பெருமையா பேசுவானா. இங்க கஃப்காக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா நம்மளை பத்தி தான் பேசுறான்னு. ஆமா நான் அதை பத்தி பேசினா நீங்க ஏன் வைக்க போறீங்கன்னு கேப்பான். உடனே ஷினோமியா பொட்டனிலேயே ஒரு போட போட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி தொலையாதையா லூசு பயிலாம்பா. இப்படியே ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஃபன்னு தான். அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துருவானுங்க. வந்தவொடனே அவங்களுக்காண்டி பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா சாவ தொட்டு பாட்டு வந்திருக்கானுங்க. அண்ட் இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லாவும் வேற முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரணுங்கிறக்காகவே செலிப்ரேஷனை ரொம்ப நாளைக்கு தள்ளி வச்சிருந்திருக்காங்க. இப்ப வந்துட்டாங்கல்ல ஆரம்பிக்கட்டும்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட செஃப்ங்க சும்மா வெரைட்டியா சாப்பாடு கொண்டு வந்து அடுக்குவாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன சாப்பாடு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த அளவுக்கு ரெடி பண்ணிருப்பாங்களா. அதை கேட்டுட்டு இவங்களே ஆடி போயிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இசுமோ. அதான் அந்த பச்சை கலர் லாங் ஹேர். அவன் தான் பெரிய பணக்காரனாச்சே. பட் அவன் கேட்டது சீப்பான சாப்பாடு தான். இவங்க கொண்டு வந்தது ஹை கிளாஸ் சாப்பாடு. நீங்க காசு வேணா கம்மியா கொடுங்க, பட் இதைத்தான் நாங்க சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு இருவாரு. நம்ம கஃப்காக்கு இன்னுமே அவனை பத்தி ஒன்னும் தெரியல. அப்ப தான் ஷினோமி அவன் யாரு என்னன்னு மேட்டர் சொல்லுவான். அவன் தான் இசுமோ டெக்னாலஜிஸோட வருங்கால வாரிசு. அது மட்டும் இல்லாம ஆன்டி கைஜு ஆர்ம்ஸ் எல்லாம் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது டிஃபென்ஸ் போர்ஸோட சூட்டை ரெடி பண்றதே இவங்க தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஷினோமியாவோட ஃபேமிலியை விட அவன் பயங்கரமான பணக்காரன். அதனால தான் அவனுக்கு சாப்பாடும் கம்மியா தரமாட்டோம்னு இந்த மாதிரி தந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த செஃப் இவனுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அதனால தான் இவனுக்காண்டியே பெஸ்டான சாப்பாடா கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் என்ன வைஸ் கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பாராட்டி தள்ளுவாரு. ஃபர்ஸ்ட் மிஷனை நீங்க சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம யாரும் சாகாம இருக்காங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அதிசயமான விஷயம். அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒண்ணு ஒக்காமக்கா சாப்பாடையும் சரக்கையும் எல்லாம் வெளுத்து கட்டுவாங்க. இது வரைக்கும் இந்த கரடு முரடான மூஞ்சிகள்ல சிரிப்பா பார்த்ததே இல்ல. ஆனா இப்பதான் இப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சாப்பிடுறாங்க. அப்போ ரெனோ வைஸ் கேப்டனுக்கு தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா அவன் தான் அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ண சொன்னதாமா. அவன் என்ன சொல்லுவான், அவசரப்படாத கண்ணா, இனிமே தாண்டா பார்ட்டியே ஆரம்பிக்க போகுதுன்னு வில்லத்தனமா சொல்லுவான். ஏன் இப்படி பேசுறாரு என்னாச்சுன்னு பார்த்தா அங்க மாத்தி சண்டை ஸ்டார்ட் ஆகும். நான் தான் திறமசாலின்னு. அட சண்டை போடாதீங்கன்னு சொன்னா கேட்கற மாதிரி இல்ல. அவனை இவன் அசிங்கமா பேசுவான், இவன் அவன் அசிங்கமா பேசுவான். எப்படியே கர்ண கொடூரமா போகுமா. ரெனோ பார்த்துட்டு அட வேண்டாயா ஆலியா என்ஜாய் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, கண்டுக்கிற மாதிரியே இல்லையே. ஏன் கஃப்காவே போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். இப்படி அடுத்தடுத்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் மட்டமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ல என்னென்னலாம் பண்ணாங்க, அதுல இவங்க பண்ண மிஸ்டேக், அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், இதுக்கப்புறம் கைஜூஸ் எல்லாம் இப்படி அட்டாக் பண்ண வந்தா நம்ம என்ன பண்ணணும்னு டீடைல்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும்ல எதுல எல்லாம் அவங்க லேகா இருக்காங்கன்னு. எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் ஆசை. அப்போ ஆவோய் கஃப்காவை மதிக்க மாட்டான். ஏன்னு கேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணுமாமா. அப்படின்னா வாடா நீயா நானானு பாத்துடலான்னு ஆம் ரெஸ்லிங் அவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் கலவரமாயிருச்சு. ரெனோ பேந்த முழிப்பா. வைஸ் கேப்டன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இஷிமோ அந்த செஃப் கிட்ட பேசுவான். அவர் இவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்ததுக்கே அவர் சந்தோஷப்படுவாரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு மேட்டர் தெரியும். நம்ம இசுமோ அவன் டேடி கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு. மனுஷன் பிசினஸ்னு நிக்காம ஓடிட்டு இருக்காரு போல. அதுக்கப்புறம் சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆவோ அங்க வந்துருவான். ஒருவேளை நம்ம பேசினதை கேட்டுப்பானோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் பாட்டுக்கு போயிருவான். அதே நேரம் இங்க பார்ட்டி ஹால்ல வைஸ் கேப்டன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. என்னன்னா கஃப்கா ஹிபினோ இவ்வளவு நாளா ஒரு ட்ரெயினியா இருந்தான். ஆனா ஃபர்ஸ்ட் மிஷன்ல அவன் கைஜியோட வீக்னஸை கண்டுபிடிச்சதால ஏகப்பட்ட பேர்த்தோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால ட்ரெயினியா இருந்த அவனை இப்ப ஆபீசரா ப்ரமோட் பண்றாங்க. 3rd டிவிஷனுக்கு உன்னைய வரவேற்கிறோம்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். அவன் மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நம்ம பெரியவர் ஒரு வழியா ஆபீசர் ஆயிட்டாருன்னு. என்னதான் அவனை பெரியவருன்னு கிண்டல் பண்ணாலும் மனுஷனோட மனசு பாத்தீங்கன்னா வெள்ளந்தி. அதனாலே எல்லாத்துக்கும் அவனை பிடிக்கும். சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவனை தூக்கி போட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆவோய்க்கு சந்தோஷம் என்னன்னா யாரோட உயிருமே இங்க போல. அது வரைக்கும் நிம்மதி. எப்படியே என்ஜாய்மெண்டோட அன்னைக்கு நைட்டும் முடியுது. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம மீனா கஃப்காவை கூப்பிட்டு இப்போல இருந்து நீங்க கேடட் இல்ல, ஃபுல் ஃபிளட்ஜ்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர். உங்களோட கடமையை செய்யுங்க. உடனே என் உசுரை கொடுத்தாச்சு நான் பெஸ்டா சண்டை போடுவேன்பா. சரி ரைட்டு கிளம்புவான். ஆனா மீனா கூப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படாத, என் கூட சேர்ந்து சண்டை போடணும்னா நீ இன்னும் நிறைய முன்னேறணும் பாலா. அவனுக்கு உடனே பழைய விஷயம் ஞாபகத்துக்கு
வந்துரும். பொறுத்திருந்து பார்மினா, நான் சொன்ன மாதிரியே உன்னை விட பெஸ்டான ஆபீசர் ஆகி காட்டுறேன் பான. அவளுக்கு சந்தோஷம். ஆனா இப்ப அவ ஒரு டீம் கேப்டன் ஆச்சே, மரியாதை கொடுக்காம பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவனுக்கு 50 புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். அட சண்டாளி, சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு இப்படி சாணியை கரைச்சி ஊத்திட்டாலேன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் தான் இன்னொரு மேட்டரையும் சொல்லுவா. அவ ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் கைஜூ நம்பர் 8 பத்தியும் 9 பத்தியும் பேச வேண்டியிருக்காமா. உன்னை வைஸ் கேப்டன் ஹொஷினா பாத்துக்குவாரு. பேப்பர் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் கேளு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம உன்னை ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான ஆபீசரா மாத்த சொன்னது அவர்தான். உனக்காண்டி முதல்ல இருந்து சப்போர்ட் பண்ணதும் அவர்தான். நீ கடைசியா போட்ட சண்டையில பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க. அதனாலதான் உனக்கு இந்த போஸ்டிங். அவனுக்கே ஷாக்கு, வைஸ் கேப்டனா நம்மள ப்ரோமோட் பண்ணாருன்னு. அவரை மட்டும் ஏமாத்திராதன்னு சொல்லி அனுப்பி விடுவான். ரைட்னு சொல்லிட்டு வழக்கம் போல நைட் உட்கார்ந்து எப்படி எல்லாம் ஸ்டடி பண்ணுவானோ அதே மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் வேலை பார்த்ததுனால முடியல. சரி இனி போய் தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இதுக்கு மேல உட்கார்ந்தானா காலையில அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. வைஸ் கேப்டன் வாயிலேயே மிதிப்பான். இவனை ரெக்கமெண்ட் பண்ணக்காண்டி நல்ல பேர் வாங்கணுமா இல்லையா? அங்க இருக்க ட்ரைனிங் ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அட வீணா போனவனுங்களா, லைட் ஆஃப் பண்ணாம போயிட்டானுங்க பாருங்க. லூசு பயிலுகன்ட்டு போய் பார்த்தா அங்க வைஸ் கேப்டன் சும்மா தாறுமாறா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் எப்படின்னா, நம்ம பையன் கைஜுவா இருக்கும்போது அவரோட அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தால, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் எப்படி எஸ்கேப் ஆனா அந்த இதுல எப்படி அவனை அட்டாக் பண்ணிருக்கலாம்னு சொல்லி அந்தாலே இமேஜின் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெட்டு விழும். கஃப்கா பார்த்துட்டு அலண்டுட்டான். கொக்கா மக்கா நம்ம பேட்டில் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி மட்டும் வைஸ் கேப்டன் போய் சண்டை போட்டான். கண்டிப்பா சாவு உறுதினு மட்டும் தெரிஞ்சு போச்சு. அப்படியே உறைஞ்சு போய் பொத்துன்னு கீழே விழுவான். அப்பதான் வைஸ் கேப்டனே நோட் பண்ணுவான், கஃப்கா வந்திருக்கான்னு. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, போய் தூங்கலையான்னு கேட்ட உடனே, நீங்க மட்டும் தூங்கிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உடனே. அடுத்த டைம் கைஜு நம்பர் 8 பார்த்தா ஒரே வெட்டில அதை 2 துண்டா பொலந்துறணும். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ்னு வில்லத்தனமா சொல்லுவான். நம்ம பயலுக்கு அப்படியே தூக்கி அடிக்கும். ஆஹா, இவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா வெட்டி வீசாம விட மாட்டான் போல. என்ன லாஸ்ட் டைம் ஏதோ தெரியாம கோட்டை விட்டேன், ஆனா நெக்ஸ்ட் டைம் விடவே மாட்டேன். அதோட தலையை தனியா கழட்டி எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சண்டை போட்டப்போ ஸ்கில் 5 யூஸ் பண்ணிட்டானாமா. நெக்ஸ்ட் டைம் 6 யூஸ் பண்ண போறேன். அப்படி மட்டும் பண்ணிட்டேன், அதோட கோரை வெட்டி வீசிடுவேன். அது செத்ததே 5 செகண்டுக்கு அப்புறம் தான் அதுக்கே தெரியுமா. நம்ம பைய பாடியில இருக்க கைஜூக்கே தூக்கி வாரி போடும். நம்மளை எப்படி சாவடிப்போன்னு நம்மகிட்டயே டிசைனா சொல்றானேன்னு நடுங்குது. அவனுக்கு நல்லாவே தெரியும் மத்த ஆபீசர்ஸ் யாராலையுமே கைஜு நம்பர் 8 கூட சண்டை போட முடியாதுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கிடைச்ச டேட்டா படி நயனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால தனியா போட்டு தள்ள போறேன்னு முடிவே பண்ணிட்டான். ஒண்ணு மட்டும் புரியுது, அடுத்த டைம் இவன் கையில சிக்கிட கூடாதுன்னு. இதெல்லாமே மெயினா அவன் டீம் ஆளுக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கைஜு கையில யாரும் செத்துற கூடாது. அப்ப நம்ம பைய கூப்பிட்டு, வைஸ் கேப்டன் உங்களுக்கு நானும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். கழுத்தோட புடிச்சு லாக் பண்ணி, ஏன்டா பண்ணாட பையல, உன்னோட 1% பவரை வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, தோட்ட பக்கத்தையே பிச்சிருவேன்னு போட்டு பொழந்து கட்டுவான். போயும் உனக்கு ஹெல்ப் பண்ணும் நினைச்சேன் பாத்தியா, மன்னிச்சுக்க வைஸ் கேப்டன், இங்க இருந்து போய் தொலைறேன், என்ன பண்ணாலும் என்னைய கொல்லாம விட மாட்டான் போலேன்னு புலம்பிக்கிட்டே போவான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கஃப்கா மேல அந்த 1% எதிர்பார்ப்பும் இருக்குது. என்ன ஏமாத்திராத, நான் ஆபீஸ் ரூமுக்கு போறேன், நீ ஒழுங்கா போய் தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா வானத்துல டிராகன் மாதிரி ஏகப்பட்ட கைஜூஸ் பறந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. அதுல ஒரு கொடூரமான வில்லப்பயிலும் எக்கச்சக்க பல்லுகளோட வந்துகிட்டு இருக்கான். அப்படி வர்றவன் வேட்டைய ஆரம்பிக்கலான்னு சொல்லி வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.